என்னங்க உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, இந்த வேட்புமனு தாக்கல்னு சொல்றாங்களே, அதுல என்னதான் இருக்கும்? அதுல முக்கியமான 3 படிவங்கள் இருக்குங்க. ஒண்ணு படிவம் 2A அல்லது 2B, இன்னொன்னு படிவம் 26, இன்னொன்னு படிவம் A and B. முதல்ல படிவம் 2A and 2B இருக்கு இல்லையா? 2Aன்றது நாடாளுமன்ற தேர்தலை தாக்கல் பண்ணுவாங்க. 2Bன்றது தான் சட்டமன்ற தேர்தலை தாக்கல் பண்ணுவாங்க. அதுல அந்த குறிப்பிட்ட வேட்பாளருடைய அடிப்படை தகவல்கள், பெயர், முகவரி, வயது போன்ற அடிப்படை தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். யார் முன்மொழிய போறாங்க அப்படின்ற தகவலும் அதுல இடம்பெற்றிருக்கும். 2வது படிவம் 26. இது ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, கடன் எவ்வளவு இருக்கு, அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா என்பது போன்ற விவரங்கள் தான் இந்த படிவம் 26ல இடம்பெற்றிருக்கும். அடுத்து படிவம் A and B. இவர் தான் என்னோட கட்சி வேட்பாளர், இவருக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கட்சி கொடுக்கக்கூடிய படிவம் தான் இந்த படிவம் A and B. உதயசூரியனோ, இரட்டை இலையோ, தாமரையோ, கையோ எதுவா இருந்தாலும் இந்த படிவத்தை பொறுத்து தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வரலாற்றில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1996ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தண்ணீர் பிரச்சனை காரணமா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 490க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்களாம். இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்காக தான் முன்மொழிபவர்கள் இத்தனை பேர் தான் முன்மொழியணும், அதே தொகுதியை சேர்ந்தவர்கள் முன்மொழிஞ்சு கையெழுத்து போடணும் என்பதான சட்டமே அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, யாருடைய வேட்புமனு தாக்கலை நீங்க எதிர்நோக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.